ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு குரூப் 4 அண்டு குரூப் 2A உடைய ப்ரிலிம்ஸுடைய சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பயப்பட தேவையில்லை. ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூடில் வந்து பெருசாக வந்து எதுவும் மாற்றங்களும் கிடையாது. தமிழில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பயப்படாமல் எல்லோரும் அதே இதோட படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஜிஎஸ்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக் இருந்தது, செகண்ட் டாப்பிக்கு யூனிட் 2. அதை எடுத்துட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பின்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனிட் 7 ஐஎன்எம் தூக்கி ஹிஸ்ட்ரியோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 9 வந்து எடுத்து எக்கனாமிக்ஸோட வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே வந்து ஜிஎஸ்சில் வந்து மாற்றங்கள் இல்லை. நீங்கள் பாருங்கள், இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, பொது அறிவியலில் பேரண்டத்தின் இயல்புலேருந்து கொடுத்து இங்கே வந்து சுற்றுப்புறச்சூழல் அறிவியல் வரைக்கும் இருக்குது. இதே தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உள்ள குரூப் 4 சிலபஸில் இருக்கும். பேரண்டத்தின் இயல்புலேருந்து சுற்றுப்புறச்சூழல் அறிவியல். அடுத்து நடப்பு நிகழ்வுகளில் அவங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள். அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் தூக்கி வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புறச்சூழல் அறிவியலுக்கு அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். அவ்வளோதான் சயின்ஸோட இது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதுல இந்த சிலபஸ் மூலியமாக நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், பொது அறிவியலில் 5 கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த யூனிட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புவியியலில் புவி அமைவிடத்துலேருந்து இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது ஓல்டு சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்றதை பாருங்கள், பருவநிலை மாற்றம் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்னாடி உள்ள இந்த புவியியல் அடையாளங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த டாப்பிக்கை தூக்கி இங்கே நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபியோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. பருவநிலை மாற்றத்துக்கு பின்னாடி புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சிந்து சமவெளியிலேருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வரும். பின்னாடி இந்த தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள். இது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு யூனிட் 7 இருக்கும். அதை தூக்கியாந்து இங்கே போட்டாங்க. ப்ளஸ் ஹிஸ்ட்ரியில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஸ்ட்ரியையும் யூனிட் 7ஐயும் எடுத்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தென்னிந்திய வரலாறு வரைக்கும் இருக்குது. இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த தான் பின்னாடி தூக்கி கொடுத்துருக்காங்க. இடையில வந்து இந்த யூனிட் 7க்கு இருந்த இந்த தேசிய மறுமலர்ச்சி 2 பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள், இந்த பாட்டை தூக்கி வந்து இடையில வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து இதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய ஆட்சியியல். அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 10 கேள்விகள் வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஜியாகிரஃபியில் வந்து 5 கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய ஆட்சியல் 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாலிட்டிலேருந்து படித்தா மட்டுமே நம்மளுக்கு வந்து 15 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ வந்து பாலிட்டி நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். பாருங்கள், இந்திய அரசியலமைப்புலேருந்து இங்கே மனித உரிமைகள் சாசனம் இது வரைக்கும் ஆல்ரெடி உள்ளதில் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். இந்திய ஆட்சியலில் இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்புலேருந்து மனித உரிமைகள் சாசனம் இதே தான் தூக்கி அங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருந்த என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், அதை தான் தூக்கி இங்கே இந்த கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளதை இங்கே தூக்கி மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், நடப்பு நிகழ்வுகள். ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9ஐயும் எடுத்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்லேருந்து உங்களுக்கு எங்கே இருக்குது, வேலைவாய்ப்பு, வறுமைன்னு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸில் உள்ளது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்லேருந்து நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை வரைக்கும் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு யூனிட் 9ல் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும், அதுலேருந்து பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், அதை தூக்கி இங்கே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். இது வந்து எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த பார்ட் வந்து இருந்திருக்கும்.
நலன்சார் அரசு திட்டங்கள், தமிழ்நாடு மற்றும் நலன்சார் அரசு திட்டங்கள் இருக்குது பாருங்கள், இதை தூக்கி உங்களுக்கு அங்கே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த செகண்ட் அண்டு தேர்டு கொடுத்து தேர்டு உள்ள நடப்பு நிகழ்வுகளில் உள்ள சப்டாப்பிக்கை தூக்கி நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. நடப்பு நிகழ்வுகள்ன்றதை தூக்கி விட்டுட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அழகு 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரம் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் எவ்வளோ கொஷின்ஸ்? 20 கொஷின்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9லேருந்து 20 கொஷின்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். இது ஒன்றும் கிடையாது. யூனிட் 8ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே இதுதான் தூக்கி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 6ல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறுல ஆரம்பித்து பின்னாடி தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜிஎஸ்சில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. தனியாக இருந்த கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு இது கூடயும் மெஷ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சப்டாபிக் 2 and 3 தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ளது ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கிற இப்போ இல்லைன்றது மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் இருந்து உங்களுக்கு ஆப்டிடியூடு இதே இதுதான். இதில் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஆப்டிடியூடுன்றது வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸை வந்து ஆப்டிடியூட்னு போட்டாங்க. பின்னாடி உள்ள இந்த 4th சப்டாபிக்கை ரீசனிங்னு போட்டாங்க. ஸோ இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து எதுலேருந்து எவ்வளோ வரும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சுருக்குதல், விழுக்காடு, சேம் அதே தான். இந்த ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வரும். பின்னாடி இருக்க ரீசனிங்லேருந்து உங்களுக்கு 10 கொஷின்ஸ் வரும். அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க வேட் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணியே நீங்கள் படிங்க. அதே தான், சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், பகுதி இ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தேர்வு தரம் 100 கேள்விகள். அதே 100 கேள்விகள் தான். இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இலக்கியம் அண்டு பகுதி ஆவையும் ஈயையும் சுருக்கி கொடுத்து அதுக்கு மொத்தமே 15 கொஷின்ஸ்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்துக்கு தான் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இலக்கணம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தாதான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. இப்போ எந்தெந்த இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். இலக்கணத்தில் 25 கேள்விகள்ன்றதை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எழுதுதல், சேர்த்தெழுதல், சந்திப்புலை, குறில்நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, சுற்றெழுத்து, வினா எழுத்து, பெயரச்சம், அயற்சொல், இது எல்லாமே நீங்கள் வந்து பகுதி ஆள வந்து இலக்கணத்துக்கு கீழே படித்ததான் நீங்கள் வரும். ஸோ வந்து இலக்கணம் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா, 6th to 10th நியூவு, ஓல்டு, சிறப்பு தமிழ்லையும் இலக்கணம் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க இலக்கணம் வந்து இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொல்லகராதி 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் எதிர்ச்சொல்லை எடுத்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர்படுத்துதல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், இது எல்லாமே உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் பின்னாடி வந்து இருக்கும். ஸோ வந்து அதை தான் வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு அதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து இலக்கணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து 15 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எழுதும் திறன், அதுலேயும் பாருங்கள், மரபு பிழைகள்லாம் இருக்கும்ல, உயர்திணைக்கு, அக்ரிணைக்கு, பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஒவ்வொருத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து மரபு இருக்கும். ஸோ அது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு எழுதும் திறன் கொடுத்து அதில் 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்னா, இப்போ திருக்குறள் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த 7 சீரையும் வந்து மாற்றி கொடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் உள்ள இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நம்மளுடைய கல்வி, மருத்துவம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் உள்ள ரிலேட்டடாக உள்ள உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் வந்து கேட்பாங்க. இதுவும் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கலைச்சொற்கள். அதை நீங்கள் படிச்சிங்கனாவே இதை வந்து நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாசித்தல், கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து வினாக்கள் ஒரு இது கொடுத்துட்டு நம்மளுக்கு அதில் வந்து வினாக்கள் அமைக்கிறது, அதை பற்றின இதுலேருந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு எளிய மொழிபெயர்ப்புலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அழகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது என்னன்னா, அங்கே நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருந்த பகுதி ஆவையும் ஈயையும் தூக்கி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ கொஷின்ஸ்ன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்லி 15 கொஷின்ஸ் மட்டும்தான் இதுலேருந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் இலக்கணத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இலக்கியத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது இதுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகுதியால் உங்களுக்கு திருக்குறளில் வந்து 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதில் 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துட்டு என்னென்ன அதிகாரங்கள்ன்றதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு
அது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க 1 2 டாபிக் அதை மட்டும் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணலை பகுதி ஆழ இலக்கியத்தில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நடந்த குரூப் 2ல் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் மீடியத்துக்கு நிறையா நாங்கள் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டட் சோர்ஸ் தான் அப்படின்னு சொன்னனால தான் இவங்க வந்து இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை இந்தந்த டாப்பிக்கில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. அவங்க வந்து 10ஆம் வகுப்பு தரம்ன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இலக்கணத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 11th 12th சிறப்பு தமிழ்லேயே இலக்கணம் உங்கள் கொடுத்துருக்க டாபிக்ஸ் இருந்ததுன்னா அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதே ஸ்ப்ரிட்டோட நீங்கள் வந்து கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வின் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.